எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? இன்றைக்கும் தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கடந்த நாட்களிலும் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம் இல்லையா? தேவன் நம்மை நேசிக்கிறதை போல நாங்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு புதிதான பெரிதான கட்டளையை நமக்கு கொடுத்தார். ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய் இருக்கிற கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். அதை போலவே இயேசு நமக்கு இன்னொரு கட்டளையை கொடுத்தார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்புகிறதை போல உன் அயலாகனிடத்தில், உன் பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொன்னார். இதைத்தான் யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு இப்படி சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறதை போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். இயேசு நமக்கு சொன்ன ஒரு கட்டளை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எப்படி அன்பாயிருங்கள்? நான் உங்களில் அன்பாயிருக்கிறதை போல. இயேசு எப்படி எங்களில் அன்பு கொண்டாரோ அதை போல நாங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மிடத்தில் அன்பு கொண்டு இருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறும் போது நாம் குறைவுள்ளவர்களாயிருந்தோம், குற்றவாளிகளாயிருந்தோம், நாம் பாவிகளாயிருந்தோம், நாம் துன்மார்க்கர்களாயிருந்தோம், ஒன்றுக்கும் உதவாதவர்களாயிருந்தோம், எல்லாவற்றிலும் நாம் அங்கே குழப்பம் உள்ளவர்களாக நாம் இருந்தோம். ஆனால் தேவனுடைய அன்பு எதிர்பார்ப்பு இல்லாமல், நம்மிடத்தில் ஏதாவது அங்கே நீ செய்தால்தான் நான் செய்வேன் என்று சொல்லாமல், அவருடைய அளவற்ற அன்பு, அகாபே அன்பு என்று சொல்லப்படுகிற அந்த அன்பினாலே எங்களை நேசித்தார். எதிர்பார்ப்பற்ற முறையில் தேவன் நம்மை நேசித்தார். ஆகவேதான் தேவன் நம்மை எப்படி நேசித்தார்? நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை நேசித்தார் இல்லையா? குறைவுள்ளவர்களாய் இருந்த போது நம்மை நேசித்தார் அல்லவா? நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடன் ஆளிகளாய் இன்றைக்கும் இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒருவரில் ஒருவர் இன்றைக்கு கடைசி காலத்துல மனிதனுடைய அன்பு குறைந்து விட்டது, தணிந்து விட்டது. பெற்றோர் பிள்ளைகளிடத்துல அன்பை காண்பது அரிதாக மாறி கொண்டிருக்கிறது. கணவன் மனைவியிடத்துல அன்பை காண முடியாமல் போய்விடுகிறது. சகோதரரிடத்துல அன்பை காண முடியாமல் போய்விடுகிறது. ஒருவருக்கு ஒருவர் அன்பு தணிந்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். உங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது? இந்த அன்பு இல்லாததினாலே தான் நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிறது, ஏமாற்றங்கள் வருகிறது. அங்கே இந்த அன்பு இல்லாததினால தான் அங்கே ஒருவர் பழி வாங்குகிறார்கள். அன்பு இல்லாததினால தான் ஒருவர் ஒரு குறை சொல்லி குற்றம் சாட்டுகிறார்கள். அன்பு இல்லாததினால தான் சிறிய விடயத்தை கூட பெரிதாக விளங்க பண்ணி காண்பித்து அங்கே பலவிதமான பிளவுகள், பிரிவினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கணவன் மனைவியினுடைய அன்பாயிருக்கிற நீங்கள், உங்களுடைய அன்பு தணிந்து விட்டதா? இல்லாவிட்டால் கிறிஸ்து உங்களை நேசித்ததை போல நீங்கள் நேசிக்கிறீர்களா? பெற்றோர் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள், உங்களுடைய அன்பு அங்கே இயேசு உங்களை நேசிக்கிறதை போல நேசிக்கிறீர்களா? இந்த அன்பு எங்கள் இருதயத்தையும் நிரப்பட்டும். இயேசு எங்களை நேசித்ததை போல நாங்கள் ஒருவரை ஒரு நேசிக்க எங்களை அர்ப்பணிப்போம். ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கும் ஆண்டவரே, அந்த அன்பு என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இன்றைக்கும் இந்த அன்பு உலகத்தில் தணிந்து கொண்டு போகிற போது ஒருவரின் ஒருவர் அன்பும் ஆண்டவரை குறைந்து விடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கணவன் மனைவருடைய அன்பு, பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பு, சகோதர அன்பு, சபைக்குள் அன்பு குறைந்து கொண்டே போகிறது. இதனாலதான் ஆண்டவரே அநேக குழப்பங்கள், நம்பிக்கை துரோகங்கள், குற்றம் சாட்டுதல்கள், குறை கூறுதல் உண்டாகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனே,
அன்பு திரளான பாவங்களை மூடிவிடும். நீரங்களை நேசித்ததை போல நாங்களும் ஒருவர் நேசிக்க தேவன் உதவி செய்யும். தேவன் வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒருவரை ஒரு நேசியுங்கள். கிறிஸ்து உங்களை நேசித்ததை போல் நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.